இன்னைக்கு யாருக்காவது ஜாதகத்துல புத்திர சோகம் இருந்தா, புத்திர தோஷம் இருந்தா, அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, தொடர்ந்து அபார்ஷன் ஆச்சுமா, 2 அபார்ஷன் ஆச்சு, 3 அபார்ஷன் ஆச்சு, ஏதோ உடம்புல சரியில்லாமல் இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அல்லது குழந்தை பிறந்து இறந்ததை சொல்லுவாங்க. மொதல் குழந்தை பிறந்து இறந்துடுச்சு, அடுத்த குழந்தைய நினச்சி கஷ்டமாக இருக்குது, அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு புத்திர தோஷம் இருந்தால், இதே மாதிரி புத்திர சோகம் இருந்தால், ஏதோ குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த மாதிரி மன துயரம் இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டிய பாசுரம் தான் இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பாசுரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வீட்டில் உள்ள கணவன் மனைவி, அவங்களுக்கு 3 குழந்தைகள், அந்த 3 குழந்தைகளும் அடுத்தடுத்து பிறந்த உடனே இறந்துச்சு. அப்போ 4ஆவதாக ஒரு குழந்தை வேணும். 3 குழந்தைகள் இறந்து போயிடுச்சு, 4ஆவதாக பிறக்கிற அந்த குழந்தையாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கண்ணன் கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போது கண்ணன் அவர்களுக்கு அருள் செய்து அந்த 3 குழந்தைகளையும் கொடுத்தான் என்பது புராணத்தில் வரக்கூடிய கதை. அதை ஆழ்வார் சொல்லி, எப்படி எங்கள் குழந்தை போயிடுச்சு, எங்களுக்கு குழந்தை போயிடுச்சு அப்படின்னு அழுதாங்களே, அந்த பெற்றோருக்கு நீ அருள் செய்தா இல்லையா, அந்த பெருமையை பேசுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். அதனால நீங்கள் யாருக்காவது புத்திர சோகம் இருந்தால் இந்த பாசுரத்தை நம்பிக்கையோடு பாராயணம் செய்யுங்கள். பிறப்பகத்தை மான் பொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருபடுத்த உரைப்பன ஊர் மறைப்பெருந்தி வளர்த்திருப்பார், வருவிருந்தை அளித்திருப்பார், சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே. ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தில் பாடின இந்த பாசுரத்தில் இறந்து போன பிள்ளைகளையும் கொண்டு வந்து கொடுத்து அந்த பெற்றோர்களுக்கு எப்படியெல்லாம் கண்ணன் அருள் செய்தான் என்று பாடுகிறார். இந்த பாசுரத்தை யாருக்காவது புத்திர தோஷம் இருந்தால் அவர்கள் நம்பிக்கையோடு பாராயணம் செய்யுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.